ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. பிரியா பார்த்தீங்கன்னா என்ன எந்திரிக்கலை. நான் என்ன ஃப்ராங்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கப்பு எடுத்துகிட்டு போய் என் ஃபேனில் ஊற்றிட்டு நான் பேசாமல் பக்கத்தில் படுத்துட்டு பிரியாவே எழுப்பிவிடுவேன். பிரியா எந்திரி, பிரியா டைம் ஆச்சு அப்படின்னு. பிரியா எந்திரிச்சிட்டு நான் உச்சா போயிட்டு நினச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை கட்டுவாள். இவனுக்கு வேறு உச்சா போயிட்டுன்னு நினச்சிட்டு எங்களோட சண்டை கட்டுவாள். ஓகேங்களா? அது எப்படி நமக்கு கனெக்டிவிட்டி, அதாவது எப்படி அவள் ரியாக்ட் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி பண்ணுறது என்னென்னு எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் ஆகுது. ட்ரை பண்ணுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். தூங்கிட்டு இருக்கா. நான் 2 3 டைம் மியூசிக் பார்த்தேன். டக்குன்னு எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. அதனால் நான் சத்தமெல்லாம் மிதித்து கதை டோர் பாருங்கள் லாக் பண்ணி விட்டுருக்கிறேன். தூங்கிட்டு இருக்கிறாங்க. கேமரா போய் நான் செட் பண்ணிவிட்டு அங்கிட்ட செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை பண்ணுறேன். அவள் என்ன ரியாக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாத்ரூம்லேருந்து ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா? ஒரு கப்பெல்லாம் வேண்டியதில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். கப் தண்ணி இட்டு இருந்துச்சு. ஃப்ரீயாக படுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், பார்க்கலாம். தூங்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. கடை ஸ்டாண்டை காணும். ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டில் நான் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? செட் பண்ணிடுறேன். பிரியா, ஏய் பிரியா, பிரியா, டைம் ஆச்சு. மணி 6 மணி 7 ஆயிடுச்சு. எந்திரி மேலே, எந்திரி மேலே எந்திரிட்டாக்குண்ணா. அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பிரியா, எந்திரி. ஏய், எந்திரி, பிள்ளைக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு. எந்திரிப்பியா? என்னடா போ, டிவிஸில் போட்டுங்க. எப்பா எந்திரிமா, மணி 7 ஆகுது. எந்திரி. 7:30 ஸ்விட்ச் பூக்கணும் போட்டோம். எந்திரி மேலே. மனுஷன் டிஎஸ் கூட எந்திரி மேலே. Confused. ஏய், என்ன என்னது இது? என்னதுடா? எது? என்னது? தூக்கத்துல உச்சா போயிட்டு. Oh my god. நன்றாவே அறிவே இல்லை. எருமா மாடு, உனக்குலாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? தூக்கத்துல போயிட்டு எழுப்பும் போது கூட உனக்கு தெரியாதா? பாத்ரூம்ல உச்சா போற மாதிரி தடவுனா
அப்படியே நான் உச்சா போயிட்டேன். அடச்சி கரும முகரைய பாரு பையனா நீ வெளியே தெரிஞ்ச எப்படித்தானோ அறிவு இருக்கா கொஞ்சமாவது வெக்கமே இல்ல புள்ள முன்னாடி அசிங்கப்படுத்தாதீ. இந்த பிள்ளை என்ன நினைக்கும் உன்னை பத்தி புள்ள முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துற. நீ பண்ணது உனக்கு அசிங்கமா தெரியலையா அதே கொடுக்க தரலாதா எந்திராங்க வச்சு கொஞ்சமா சும்மா சொன்ன சரி தொடச்சு விடு. என்னதே என்ன பண்ணணும் போர்வையில எடுத்துட்டு போய் அலசி போ. யாரு மனுஷியா இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போயிரு. தூக்கத்துல போயிட்டே உச்சா தூக்கத்துல நீ எனக்குலாம் பேசணும் ஒழுங்கு மரியாதை அதெல்லாம் அங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் நீ இப்போ எந்திரி மேல. ஏய் பிரியா என்ன பிரியா தெரியும் தூக்கத்துல தானே பிரியா பண்ண எந்திரி மேல எந்திரி போ. எனக்கு காலங்கத்தால டென்ஷன் பண்ணாதீங்க ஏங்க தெரியாம தான் பிரியா போயிட்டு உச்சா. காலையில எழுப்பி விட்டு ஏன் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க வைக்கலையே எனக்கு ஏய் நான் இன்னைக்கு இப்படி தூக்கத்துல வச்ச போனக்கு இந்த பேச்சு நான் நாளைக்கு படுத்துக்கிட்டா நீ என்ன எப்படி பாப்ப? இப்ப என்ன நீ கையால உடஞ்சு படுத்தா கிடக்க டென்ஷன் தூக்கத்துல தானே போயிட்டேன்னு சொல்றேன். ஐயோ நீங்க குழந்தையாங்க இந்த பிள்ளையாங்க தூக்கத்துல போயிட்டேன்னு சொல்றதுக்கு அறிவே இல்லையா தூக்கத்துல கனவு கண்டுட்டு அப்படியே உச்சா போயிட்டேன் நான். ஐயோ சீ நீ சீ வா பாப்பா அவன்கிட்ட உட்கார சீ வா ஏங்க இப்படி பண்றீங்க எந்திரிச்சு போங்க என்கிட்டால காலையில தூக்கத்துல எந்திரிச்சு அறிவு இடத்தனமா பண்ணிடுவோம் மூஞ்சி பார்க்கவே வெறுப்பா இருக்கு. ஏடி உச்சா உனக்கெல்லாம் வராதா? இவரு சப்புன்னு அரைஞ்சிருவேன் காலங்கத்தால. நீங்களும் உச்சா போகவே மாட்டீங்க. போக மாட்டோம். எடுத்து கிளீன் பண்ணி போடுங்க வா ஸ்மெல் என்னாலே தாங்க முடியல. ஐயோ நான்லாம் இது தொடர்ந்து ஒழுங்கு மறுகிதை எடுத்து போயிரு. ஆனா நான் படுத்துட்டு சத்தியமா என்னை பார்க்க மாட்டேன்னு எனக்கு இதுலயே தெரியுது பிரியா. ஐயோ படுத்துட்டு பார்க்க மாட்டேங்கிறது வேற இது வேறங்க. இது நீ எகத்தாளத்துக்கு போய் வச்சுட்டு நீ கிளீன் பண்ணா எப்படி நான் எப்படி கிளீன் பண்ணுவேன்? இங்க உட்கார நீ கிளீன் பண்ணுவியா? நான் எகத்தாளத்துக்கு போயிச்சு தூக்கத்துல போயிட்டேன்னு சொல்ற அப்புறம் தூக்கத்துல போனாலும் எகத்தாளம் தான். கொஞ்சம் போகும்போதே நம்ம வீட்டுக்குள்ளதான் படுத்திருக்கிறோம் தெரியும் எனக்கெல்லாம் தெரியல எனக்கு. எனக்கெல்லாம் தெரியும். அப்ப நீ போயிருக்கல குழந்தையில ஸ்கூல் படிக்கல நான் அலைச்சல்ல வந்து தூங்கிட்டேன் பாத்ரூம் உச்சா போற மாதிரி நினைச்சு அப்படியே போயிட்டேன். குழந்தை எந்திரிச்சிருச்சு பை ஐயோ சீ எந்திரிச்சு போ அக்கால கான்ட்ராக்ட் போ. நீ என்ன போறியா? பாப்பா தூக்கத்துல போயிட்டே பாப்பா. அந்த கப்ப பெரிய உச்சப்ப கப்புல போனியாடா உனக்கு? சீ கன்றாவி அந்த பாட்டி பண்ணும்ல அந்த மாதிரி. இவன் தள்ளி உட்காரு பாப்பா என்னமோ. டேய் தெரியாம தானே போனேன் பாப்பா. நீ தெரியாம ஏன் பாப்பா இப்படி அசிங்கப்படுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க? வேணும்னு நீ பண்ண மாதிரி இருக்கு. ஏன் உச்சா போறது வேணே படுத்துட்டு பண்ணுவாங்களா? லூசுப்பா. அரஞ்சடு நீ இங்க இருந்து அந்த ஏகம் புள்ள பரவாயில்ல குச்சா பை வச்சுட்டு எரும மாடு மாதிரி பேசுற அறிவில உனக்கு இத்தனை மல்லு வரையிலே படுத்துட்டே இருந்தியாடா? எந்திரிச்சு போக மாட்டியா? அப்படியே பேடு படுத்துருந்தேன். சிரிக்காத எனக்கு ஆளையில ஏங்க இப்படி பண்றீங்க? அறிவே இருக்காதாங்க பக்கத்துல நினைப்பாங்க. உனக்கு எனக்கு ஒரு காலம் வரும் பாத்துக்க. ஆமா நானும் இப்படி உச்சா போய் வைக்கிறேன் கன்றாவி எரும மாடை எரும கடாயாட்ட அறிவில்லையா உனக்கு? நீ அதை தாண்டி போ. நீ போ சாமி. நான் போக மாட்டேன். நான் பாத்துட்டே போ. வாரு ஜோத் என்ன பண்ணுங்க நான் தான் க்ளீன் பண்ணுவேன் நீ பண்ண மாட்டேன். ஐயா நான் பண்ண மாட்டேன் சாமி. ஓ உச்சா தரநீ கேக்கு. தெரியாம உச்சா போனாங்க எப்படி பழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நாங்களா பண்ண மாட்டோம். வாருக்கலாம் சீ அது வச்சுட்டு போத்தே மாட்டோம். இங்க பாரு பேண்ட்ல இங்க இருந்து இப்படி போயிருக்கு. அப்படி போயிருக்கோமா? ஐயோ வா சிரிக்காதடி. ஏன்டா இப்படி பண்ற? வெக்கமாவே இல்லையா? ஏன் அம்மா நான் உச்சா போறேன். நீ குட்டி புள்ள தங்கம் அது எரும மாடு தங்கம். நீ படி நீ படிச்சு நீ யோகா பண்ணி வச்சுக்கோங்க. பாரு கண்டாரி எங்க அனுப்பி போய் வச்சுக்கலாம் அறிவே இல்லை கொஞ்சம் முடி. இதுல தரச்சு கட்டியா? ஐயோ பாப்பா ஒரு நிமிஷம் இந்த தோட முதல்ல போய் வீடா பெனாயில் எடுத்துட்டு வா. பெனாயில் எடுத்துட்டு வந்து ஊத்து. இவரு அப்படியே ஏதாச்சும் அடிச்சுவேன் சிரிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காத எரிச்சலா இருக்கு எனக்கு. இப்ப பெனாயில் எடுத்து நான் எடுத்து ஓ
போ பிரியா இப்படியா எடுத்துட்ட போ அடிச்சிருவேங்க போ அல்ல காலை ஏய் என்னமோ தொடக்கடால தட்ட மாதிரி விட்டுற ஐயோ போய் பேனா எட்ட போ நீ என்ன சின்ன குழந்தையா? நீ என்ன சின்ன குழந்தையா? அப்ப நீ என்னப்பா சின்ன குழந்தையாப்பா? தொட தொட ஏன் இப்போ நான் தொடக்கிறேன் அந்த பக்கம் போ நடிக்காதண்ணா பிள்ளை நீ லேட்டா இருந்து நீ முதவே இருந்துச்சு நான் உச்சா போயிருக்க மாட்டேன்ல ஏய் ஏய் நீ உச்சா பிறக்க என்ன இருக்கு நான் ஏய் உச்சாவில தான் மீச்சிருக்கிற ரிச்சுவல் ஒரு மாதிரி பண்ணாதேன்னு நான் போய் முதல்ல பேண்ட்டை மாத்துறேன் ஒரு பேண்ட்ல டவுசர் எடுத்து ஒரு டவுசர் எடுத்து பேண்ட்டை வாங்கிட்டு போய் டவுசர் அலசி எனக்கு ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துட்டு இருக்கு எந்திரிச்சு எனக்கு இது என்ன என்னதான் இந்த வீட்டுக்குள்ள நடக்குது ஓ கடவுளே ஒரு தடவை தெரியாம உச்சா போயிட்டேன் இத்தனை வருஷம் 8 வருஷம் நினைக்காம அப்படி உச்சா போயிருக்கேன்னா இன்னைக்கு எதை தெரியாம உச்சா போயிட்டேன் தெரியாம உச்சா போறியா? ஆமா நான் சின்ன குழந்தை, நீ பெரிய எருமாடு. தெரியாம போயிட்டேன் பாப்பா தூக்கத்துல என்ன கனவு கண்ட? உச்சா போற மாதிரி கனவு கண்டேன் அதை உச்சா போயிட்டேன் ஆ? நீ என்ன பாத்ரூம்லயா இருக்க? பிரியா இங்க வா டவுசர் மட்டும் எனக்கு எடுத்து கொடுவா ஏங்க நான் வேணா டவுசர் உங்களுக்கு மாத்தி விடவா கழட்டிட்டு வேணா மாத்தி விடவா ஏன் சொல்லுங்க இப்படி பேச டவுசர் எடுத்து கொடுங்க அதாங்க மாத்தி விடவா அப்படி படுங்க வேணா தொடச்சு வேணா மாத்தி விடுறேன் உண்மையாவே நான் அப்புறம் நான் ஏதாவது கேட்டுருவேன் பாப்பா இருக்கா அப்படின்னு பாக்குறேன் டென்ஷன் பண்ணாதீங்க இன்னைக்கு காலையில அவளுக்கு நான் சமைக்கணும் சும்மா எரிச்சல் கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது பேசி விட்டுருவேன் நான் தெரியாம ஒரு நாள் உச்சா போனது இந்த பேச்சு பேசுறதுக்கான நகல் இருந்துச்சு லூஸ் மாதிரி 6 மணிக்கு எவனாவது உச்சா போவானடா நைட்டு விடி நீட்டா இருந்தப்ப ஏய் 6 மணிக்கு போயிருக்க மாட்டேன் நான் போய் ரொம்ப நேரம் இருக்கு அப்ப எனக்கு தெரியல எழுப்பும் போது உனக்கு தெரியல ஈரமாவே தெரியலையா இத்தனை ஈரமா இருக்கு தெரியலங்கிற அறிவு இருக்கா உனக்கு ஏன் உணர்ச்சி தொடுதல் செத்து போச்சா தெரியல என்னதான் உனக்கு தெரியும் அட இப்படி இழுத்துட்டு இருக்காத முதல் மாத்து பாப்பா நீ அந்த ரூம் போ 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 அப்ப பேண்ட் மாத்திட்டு நீ கட்டல வந்து பெருசாமி வா போ வா இங்க வா அங்க போகாத போ இந்த புள்ள பாரு அதுக்கு மேல ஏண்டி ஏய் என்ன இங்க பாரு நீ பாரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு மாத்திட்டு வந்து தொலை மனுஷனுக்கு எரிச்சல கிளப்பாத எதையாவது பேசி விட்டுறேன் நானு சரி நீ பாரு நீ ஒரு நிமிஷம் நீ பாரு தெரியாம ஒரு நாள் உச்சா போயிட்டேன்னு இருக்கு நீ இந்த பேச்சு பேசுற தெரியும் காதை நம்பிட்டு அது உச்சாடு என்ன பண்ணி தொலைஞ்ச கொஞ்சம் உச்சா கொஞ்சம் தண்ணி இல்லை லூசு தண்ணி அது கப்பில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு உன்னை எழுப்பி விட்டேன் நீ என்ன பண்ணுவேன்னு உன்னோட ரியாக்ஷன் ஆனால் சத்தியமாக இப்படி ரொம்ப மோசம் தெரியுமா நான் இப்படி தூக்கத்தில் வச்சா போயிட்டேன் சரி ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டாரு எந்திரிங்க ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு பண்ணா திட்டு என்னையவே நீ தொலைக்க விட்டவர் அப்போ நான் படுத்த வடக்கையாக இருந்தால் நீ எப்படி பார்ப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது நான் பாக்குறது வேற சரியா தூங்கி அப்ப இந்த தடவை நான் சரி பரவாயில்ல நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டா அப்புறம் திருப்பி அதை நீ பண்ணுவேன் திருப்பி எப்படி பண்ண எனக்கு நான் சின்ன குழந்தை எனக்கு தெரியாத திருப்பி பண்ணுவாங்க இதுல எல்லாம் எனக்கு தயவு செஞ்சு இங்க கட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதீங்க டென்ஷன் ஆயிடுவேன் நான் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிடிக்காது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் நீ பண்ண மாட்டேடி எனக்கு தூக்கத்தில் உச்சா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்றது நீ தான் பண்ணணும் நான் கை கால் நல்லா தான் இருக்கு பண்ணு இன்னைக்கு நான் விளையாட்டுக்கு தண்ணி பண்ணேன் ஆனால் நீ விளையாட்டுக்கே பண்ணினாலும் நீ தான் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் இந்த பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு சொல்லுது எருமாடாட்ட வளர்ந்துருக்கிற உச்சா போகிறேன்னு ஆயாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட இந்த இதுங்கிறதே இருக்காது எதுங்கிறது
இப்போ நான் என்ன உற்சவம் போனேன் அது தண்ணி தானே பார்த்துக்குங்க மக்களே. ஒரு ப்ராங்க் வீடியோக்காக உற்சவம் பண்ண காலையில் எந்திரிச்சு என்னையவே தொடக்கி விட்டு திட்டுறா. ஆனால் நம்பிட்டு எப்படி நீ மோந்து பார்த்துருந்தானே கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி காலையில் இது டென்ஷன் ஆகாது. எனக்கு ஒரு டீ மட்டும் வச்சு கொடு. டீ வச்சு கொடு. டீ வச்சு கொடு. என்ன பாப்பா இருக்காது போ. நான் சொல்லி நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையிலே உச்சம் நினைக்கிறீங்களா அப்படியா? சத்தியமா அது அப்புறம் என்னங்க அத்தனை என்னங்க தண்ணி விடாங்க தண்ணியாங்க. அறிவு இருக்காங்க கொஞ்சமாவது. புள்ளை வெளியே சொன்னா அசிங்கமா இருக்காங்க கொஞ்சம். சரி மக்களே, இந்த ப்ராங்க் இதோட முடிச்சுக்கலாம். பிரியா வந்து உண்மையிலே பிரியா மட்டும் என் பிள்ளையும் சேர்ந்து நீ நம்பிட்டா. என் பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிரியா இது ப்ராங்க் வீடியோ தான், சும்மா தான் எடுத்தேன். என்னென்ன ப்ராங்க் எடுக்கணும்னு ஒரு இங்கேயும் இருக்காது உங்களுக்கு. காலங்கத்தால மணி ஆச்சு, பிள்ளைக்கு சமைக்க வேண்டாம். உங்க கூட கத்தி எனக்கு 15 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு நான் என்னென்னு சமைப்பேன். சரி டென்ஷன் ஆகாமல் சாம. சரி ஓகே கூல். காலையிலே இப்படி பண்ணா எனக்கு நாள் எப்படித்தான் ஓடி தொலையுமோ. இது சும்மா ஜாலி தான். என்னங்க ஜாலி? நார்மலா நம்ம இருக்கிற காலையில் எந்திரிச்சோன்னே இதை டென்ஷன். சரி ஓகே வைக்கல. இப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன விளாக் போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் சொல்லிடு. பாய் மட்டும் சொல்லிடு. பிரியா பாய் மட்டும் சொல்லு. பாவம் தூக்கலக்கத்தில் எதிர்த்ததுமே வேலை வைக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டென்ஷனாக தருப்பா. நீ தன்னை சுடும். நீ பெனாயில் கொண்டு வந்து ஊற்றுனால இப்போ ரூமவே தொடக்க விட்டேல. எதை நான் சும்மா ஃப்ராங்குக்காக பண்ணேன். ஆனால் இப்படி தொடக்கவே விடாது பிரியா. பெனாயில் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அங்கே வீடே கப்புன்னு தூக்கி. உன் கப்பு எங்கேயாவது விடுப்புலாம் நாரேறும் தான். ரூமவே தொடக்கி விட்டுட்டேண்ணா. பெரிய ஆளுதான் நீ. அதான் சொல்கிறேன்ல, தன்வினை தன்னை சுடும்னு. என்னத்தை சுடுது? ஜில்லுன்னு தான் இருக்குது. ஜில்லுன்னு தான் இருக்குதா? கன்றாவிச்சு அதுலேயே ரசித்து துடைக்கிறப்பார். உன்னை என்ன எந்த இனத்துல தான் சேர்க்கறதுனே தெரில. தொடச்சிட்டு ஃபேன் போட்டு விட்டா காஞ்சி. இந்த ரூம் மட்டும் தான் துடைப்பேன். வேற ரூம்ல துடைக்கும். இந்த ரூம்ல என்னமோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஸ்மெல் அடிச்சு நீ தான் துடைக்கும். நான் இந்த ரூம் தான் துடைப்பேன். இந்த ரூம் துடைப்பேன். அந்த பெட்ஷீட்டை நல்லா 4 சர்ஃப் பவுடரை கிழிச்சு உள்ளே போட்டு அந்த வாஷிங் மிஷினில் துவைச்சிடுங்க. அது தண்ணி தான். நீ நம்பினாலும் அதான் தண்ணி கொண்டு சந்தேகம் வந்து போய் ஸ்மெல் பண்ணி போய் கன்றாவி சொப்புன்னு அரைஞ்சிரு எம்பத்துக்கு நாயே. தேவையா அவனுக்கு? சரி போச்சு. நான் அங்கே வச்ச போல உடனே நீ நடிக்காதானே. அடாத சட்டிவாது மாத்திட்டு வா. தண்ணி எனக்கு டீ கிடைக்குமா கிடைக்காதா? பிரியாவுக்கு தெரியாமல் பண்ணலான்னு நினச்சேன். அதில் என்ன ஆச்சுன்னா நான் கேமரா செட் பண்ணி வச்சது கொஞ்சம் தப்பாக போயிச்சாட்டிருக்குது. கழுத்துக்கு மேலே தெரியவே இல்லை, கழுத்துக்கு கீழே மட்டும்தான் தெரியுது. நானே இப்போ அது வீடியோலாம் முடித்து எடுத்து எடிட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தேன் காய்ஸ் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு செட் பண்ணது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் ஃப்ராங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அவளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கணுங்கிறக்கோசரம் தலகாணிக்கு நடுவில் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி வச்சுருந்தேன். அது எப்படியோ கொஞ்சம் தலையெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. செல்லு லைட்டாக கிராஸ் ஆகிடுச்சு. அது இந்த பக்கம் சோபாவில் வச்சாலும் தெரியல எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு. உட்காந்து பேசினாலும் தெரியும் பார்த்தேன், அப்படி இருந்து தலை தெரியாமல் போயிடுச்சு. இனிவே இந்த ஃப்ராங்க் நல்லா இருக்குங்க. ஃப்ராங்கை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.